Hi, I am Manimendla Vijayarangan. I am fine and fit as a fiddle and in the pink of health, and I hope even you all are in the pink of health too. நான் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பங்க்சுவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி காமா பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த COMMA அதை வந்து நிறைய பேர் கோமா அப்படிம்பாங்க. அது காமா, KAWMAA, அதான் ப்ரொனன்சியேஷன். ஓகே, காமா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். அது கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணலன்னா மீனிங்கே மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள். ராம் அண்ட் சீதா, அதையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். சீதா வித்தவுட் ஹர் ராம் இஸ் வீக். சீதா வித்தவுட் ஹர் ராம் இஸ் வீக், அதான் சென்டென்ஸ். இப்போது நான் பாஸ் பண்ணுற இடத்துல, எங்கே காமான்ற இடத்துல போடுற இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். பாஸ்னா தெரியுதுல, PAUSE, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது போடுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் அந்த மீனிங்கை பாருங்கள். சீதா வித்தவுட் ஹர் ராம் இஸ் வீக். சீதா காமா வித்தவுட் ஹர் காமா ராம் இஸ் வீக். இது மீனிங் என்ன வருது? சீதா வித்தவுட் ஹர் ராம் இஸ் வீக். சீதா இல்லாமல் ராம் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப வீக் அப்படின்ற அர்த்தம். இப்போ இதே வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். சீதா வித்தவுட் ஹர் ராம் காமா இஸ் வீக். வேறு எங்கேயும் போடக்கூடாது காமா. சீதா வித்தவுட் ஹர் ராம் காமா இஸ் வீக். இங்கே யார் வீக்னா சீதா வீக். சீதா ராம் இல்லைன்னா அவள் ரொம்ப வீக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஷீ இஸ் நத்திங். ஸோ காமான்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்காங்க. ஒரு சின்ன பங்க்சுவேஷன் தான், பட் இட் சேஞ்சஸ் த ஹோல் மீனிங். ஸோ அதை கரெக்டான பிளேஸில் யூஸ் பண்ணணும். இப்போ எங்கெல்லாம் காமாஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். இப்போது சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், கிரேப்ஸ் அண்ட் பொமக்ரானட். இப்போது அது மாதிரி யூஸ் பண்ணும்போது கம்மா போடணும். ஸோ 4-5 வேர்ட்ஸ் வரும்போது, ஒரு சீரீஸாக வரும்போது லாஸ்ட்டில் அண்டுக்கு அப்புறம் கரெக்டாக எழுதுகிறோம் இல்லையா, அண்டுக்கு முன்னாடி மட்டும் காமா போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ராம், ரவி, வினய் அண்ட் சீதா வென்ட் டு த பீச். ஹியர் அண்டுக்கு முன்னாடி மட்டும் போடக்கூடாது, மற்ற இடத்துல காமா போடணும். ரெண்டாவது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா, காமா கேன் பி யூஸ்ட் டு செப்பரேட் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் ஆப்போசிஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வீணா த கிரேட் சிங்கர் ஹேஸ் கான் அப்ராட். இங்கே வீணா காமா த கிரேட் சிங்கர் காமா ஹேஸ் கான் அப்ராட். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் வீணா ஹூ இஸ் அ கிரேட் சிங்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த காமா போட்டு அந்த மீனிங்கை புரிய வச்சிடும். தட் இஸ் கால்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் ஆப்போசிஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். விக்ரம் காமா our maths teacher comma received the best award this year. So this is called words and phrases in opposition. இப்போ அடுத்தது இது ஒரு தனி டாபிக் பண்ணுறோம் அப்புறம், பட் இந்த நேரத்துக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் முன்னாடி இந்த காமா யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனாலே இந்த காமா ஒண்டி தான். காமா இருந்தால் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ், அது இல்லைன்னா டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஹிஸ் பிரதர் ஹூ இஸ் இன் பாம்பே இஸ் இல். His brother who is in Bombay is ill. அது டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னா அதில் காமா இருக்காது. காமா இருந்தால் அது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். ஹிஸ் பிரதர் காமா ஹூ இஸ் இன் பாம்பே காமா இஸ் இல். அப்படின்னா அவருக்கு 2-3 பிரதர் இருக்கலாம், ஆனால் பாம்பேயில் இருக்கிற பிரதர் தான் இல்லா இருக்காரு. ஒருத்தர் சென்னையில் இருக்கலாம், இன்னொருத்தர் டெல்லியில் இருக்கலாம், அவர்லாம் இல்லை அப்படின்ற அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ காமா ஹெல்ப்ஸ் டு செப்பரேட் த நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். இது தேர்ட் பாயிண்ட். இப்போது ஃபோர்த் பாயிண்ட் சொல்கிறேன், காமா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. கொஸ்டின் டேக்ஸ். இப்போ கொஸ்டின் டேக்ஸ் போதே நான் சொல்லியிருப்பேன் இது, பட் இருந்தாலும் ஐ வில் ரிப்பீட் இட். சீதா இஸ் அ குட் சிங்கர். இஸ்ன்ட் ஷீ சொல்லுவோம் இல்லையா, ஆனால் அந்த இஸ்ன்ட் ஷீ ஸ்மால் ஐ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த இஸ்ன்ட் ஷீ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீதா இஸ் அ குட் சிங்கர் காமா இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இதில் எதனா ஒரு பங்க்சுவேஷன் போச்சுனாலும் ½ மார்க் தான் கொடுப்பாங்க, ஈஸியான ஆன்சராக இருந்தால் கூட. ஸோ கொஸ்டின் டேக்ஸில் யூ ஷுட் யூஸ் காமா.
அடுத்தது 5th பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் காமான்னு. இப்போ when you are addressing someone, for example, ரவி get me a cup of coffee அப்படின்னு சொல்லும் போது ரவி காமா get me a cup of coffee. அதே மாதிரி ப்ளீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ளீஸ் யூஸ் பண்ணும் போதும் காமா யூஸ் பண்ணணும். will you get me a glass of water, காமா ப்ளீஸ். அந்த ப்ளீஸ் லாஸ்ட்டில் வரும்போது காமா போட்டுட்டு தான் நீங்கள் ப்ளீஸ் சொல்லணும். will you switch off the fan, காமா ப்ளீஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அடுத்தது 7th பாயிண்ட். 7th பாயிண்ட் வந்து இப்போ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு காமா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், having completed his homework, he went out to play. On hearing about his death, she fainted. ஸோ இங்கே பாருங்க, on hearing about his death, comma, she fainted. அதே மாதிரி participle phrases, having finished his homework, he went out to play. Having finished his homework, comma, he went out to play. So these participle phrases can be separated by comma. அடுத்த 8th point, எங்க comma யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். Adverbial clauses. Adverbial clauses தெரியும் இல்லையா? இப்போ for example, if the sentence starts with though, although, as, if. For example, if it rains heavily, I will not go to school today. ஆனால் ஒன்று adverbial clause beginningல வந்ததுன்னா பின்னாடி கூட வர உண்டு, சான்சஸ் உண்டு. பட் adverbial clause முன்னாடி வந்ததுன்னா அப்போ தான் நம்ம காமா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you don't finish your work on time, you will be punished. If you don't finish your work on time, comma, you will be punished. As it is very hot today, she decided to stay home. As it is very hot today, comma, she decided to stay home. அதாவது adverbial clause beginningல வந்தால் மட்டும்தான் காமா யூஸ் பண்ணணும். பின்னாடி வந்ததுன்னா யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பின்னாடி வர்றதுனா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, she did not go to school because she was sick. இப்போ because she was sick adverbial clause பின்னாடி வருது, இங்கே வைங்க, நீங்கள் காமா போடணும் அவசியம் கிடையாது. ஸோ முன்னாடி வர adverbial clauseக்கு தான் போடணும். அடுத்தது ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, nevertheless, moreover, for instance, அது மாதிரி எழுதும்போது காமா யூஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ்க்கு பின்னாடி காமா யூஸ் பண்ணணும். for instance, moreover, however. ஓகே. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரி செட் டு ஹிஸ் மாம், காமா, அப்புறம் ஓப்பன் கோட்ஸ், will you bake a cake for me, then question mark, close the quotes. இங்கே காமா எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹரி asked his mother, காமா. ஸோ அந்த இடத்துல காமா போட்டுட்டு தான் ஓப்பன் கோட்ஸ் போடணும். டைரக்ட் ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஸ்டோரி எழுதும்போது கூட வில் பி ரைட்டிங் டயலாக்ஸ் பிட்வீன் த கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர்ஸ் இன்னொரு கேரக்டர் கூட பேசுகிற மாதிரி அப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் தானே எழுதுவோம். அந்த இடத்துலலாம் எழுதுவோம். his father told, comma, my dear son, you have to do this work properly. இப்போ அது மாதிரி ஒரு கோட்ஸில் எழுதணும். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது காமா யூஸ் பண்ணணும். பட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது காமா தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் காமா பாருங்கள். டேட் அண்ட் அட்ரஸ் எழுதும்போது வெனஸ்டே, காமா, 17th April, காமா, 1963, ஃபுல் ஸ்டாப். ஸோ எங்கெல்லாம் காமா போட்டிருக்கோம் பாரு. டேக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சனோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஏதோ சொல்கிறீங்கன்னா இந்த டேட்லாம் சொல்லும்போது காமா போடணும். Thursday, comma, 23rd October, comma, 1951. அதே மாதிரி இந்த லெட்டரில் அட்ரஸ் எழுதும்போது கூட காமா கரெக்டாக போடணும். இப்போ டோர் நம்பர் போடுறோம். இப்போ 81, comma, Whites Road, comma, Adayar, comma, then Chennai, like that. அடுத்தது இப்போ லெட்டர் எழுதும்போது ரெஸ்பெக்டட் சார், டியர் பிரதர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல காமா போடணும். தட் இஸ் சாலிட்டேஷன். ஒருத்தரை க்ரீட் பண்ணி எழுதுறோம் இல்லையா, அந்த இடத்துல யூ ஷுட் புட் காமா. டியர் ஃப்ரெண்ட், காமா, தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ காமா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்கே வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பங்க்சுவேஷன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பபாய்.